கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களோடு அப்படியே அருணகிரியார் பொழிந்த திருப்புகழ் அப்படின்ற ஒரு மகத்தான அமுதம் கிடைத்த தலங்களை தரிசனம் செய்கின்றோம். இன்று நாம் தரிசிக்க இருப்பது கண்ணபுரம். இந்த கண்ணபுரம்னு இருக்கும் பொழுது வைணவர்களுக்கும் ஒன்று ஞாபகம் வரும், சௌரிராஜ பெருமாள் அப்படின்னு. கண்ணபுரம்ன்ற ஒரு அழகான கோயில் நன்னிலம் திருவாரூர் பக்கத்தில் வரும். அந்த திருமருகல் அதுக்கிட்ட ரொம்ப அழகாக கூட ஆழ்வார்களுடைய பாசுரம் வரும். கண்ணபுரத்து கண்மணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ அப்படின்னு ராகவனேன்னு தாலேலோன்ற ரொம்ப அழகான ஒரு பாசுரம். சரி, அந்த கண்ணபுரமா அப்படின்னு பார்த்தா அங்கே முருகன் கோயில் எதுவும் இல்லை. இதில் பாருங்களேன், நிறைய பேர் பலரும் பல காலத்தில் முயற்சிகள் செய்து தான் கொடுத்திருக்கிறார்கள். இன்று உங்களுக்கோ எங்களுக்கோ ஒரு திருப்புகழை வச்சுண்டு இது எந்த கோயிலாக இருக்கும்னு தேடுற வேலை கூட கிடையாது. அடியன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, வலையப்பேட்டை திரு கிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய அந்த புத்தகத்தை தான் நான் பெரும்பாலும் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். கோடான கோடி நன்றிகள் அவர்களுக்கு போய் சேரணும். இப்படி பலரும் வழி காண்பித்து வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் உரித்த வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டா போதும். பழம் எங்கே இருக்குன்னு தேட வேணாம், உரிக்க வேண்டாம். அப்போ இந்த அளவு நம்முடைய ஆன்மீக பாதையில் இருந்த குருக்களும் அதை தொடர்ந்து வந்த சான்றோர்களும் செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த பழம் என்ற அந்த அமுதத்தை உண்ணுவதை காட்டிலும் நமக்கு என்ன வேலை? சரி, கண்ணபுரம்னு அங்கே போய் பார்த்தா அங்கே பெருமாள் தான் இருக்காரு. அந்த இடத்துல இந்த முருகனுக்கான ஆலயம் இல்லை. சரி, இது எங்கே இருக்கும் இந்த கண்ணபுரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சோழனால் கட்டப்பட்ட கோயில் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஒரு சில குறிப்பு நம்முடைய அருணகிரியார் அன்னமிசைன்னு தொடங்கக்கூடிய ஒரு திருப்புகள் பாடுறார். அதில் கண்ணபுரம்னு பாடுறார். அந்த இன்னும் பார்த்தீங்கன்னா 2 சுழி தான் இதுக்கு போடுறார் சுவாமிகள். அப்போ இது எங்கே இருக்கும்னா தாராபுரம், காங்கேயத்துக்கு பக்கத்தில். இன்னும் சரியாக சொல்லணும்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற பாதையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஊர் இருக்கு இல்லையா, அங்கே மிக மிக அழகாக இருக்கக்கூடிய ஆலயம்தான் இன்று நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய அந்த கண்ணபுரம். நேத்திரபுரம்னு பேர். இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப அழகான பேர், வித்யநாயகி அப்படின்ற ஒரு பேர். சுவாமிக்கு விக்ரம சோழீஸ்வரர், எப்படி ராஜராஜேச்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய கோயில். ஏன்னா ராஜராஜன் கட்டினால சரம்னா கோயில், கபாலீச்சரம்னா கோயில், கபாலி கோயில், அதை கபாலீச்சரம் அப்படின்வாங்க. அது மாதிரி ராஜராஜேச்சரம் அப்படின்வாங்க. அது மாதிரி விக்ரம சோழனால் திருப்பணி செய்யப்பட்ட கோயில் அப்படின்றதுனால விக்ரம சோழீச்சரம், சுவாமிக்கு விக்ரம சோழீஸ்வரர் அப்படின்றது தான் பெயர். இங்கே சுவாமி சன்னதிக்கு பின்புறம் முருகப்பெருமானுடைய அற்புதமான சண்முகர் கோலம், 6முக கோலம் உண்டு. வள்ளி தேவ யானையோடு மிக அழகாக முருகன் தரிசனம் கொடுக்கின்றார். இங்கே முருகனுக்கு உற்சவர் அப்படின்றது கிடையாது. மூல விநாயகர் சன்னதி உண்டு. அம்பாள் சன்னதி சுவாமி சன்னதிக்கு பக்கத்திலேயே இருக்கு. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானைத்தான் இங்கே நம்முடைய அருணகிரியார் பாடியிருக்கின்றார் அப்படின்னு அந்த ஆராய்ச்சியாளர்களும் தமிழ் சான்றோர்களும் சேரும் பொழுது யார் திருப்பணி செய்தார்கள், அந்த திருப்பணிக்கான கல்வெட்டு, அந்த பேர் இருக்கு விக்ரம சோழீச்சரம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சோழ மன்னனால் கட்டப்பட்ட ஆலயம் அது இந்த தாராபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்ணபுரம் அப்படின்ற ஆலயம் தான் இருக்க வேண்டும் அப்படின்றத சுவாமிகளே நமக்கு ஒரு க்ளூ வைக்கிறார். அதாவது மகா பெரியவர் சொல்வார், ஒரு பாடல் படிக்கிறோம் இல்லை ஒரு சரித்திரம் படிக்கிறோம், அது புரியலை, சிலதெல்லாம் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும். உதாரணத்துக்கு சைவ சித்தாந்தம் அப்படின்னா அதுக்கான விஷயம் புரியணும். இல்லை அப்பர் சுவாமிகளுடைய திருத்தாண்டகம் படிக்கிறோன்னு வைங்களேன், அது எனக்கு எளிமையாக புரியல. அல்லது திருமூலர் திருமந்திரம் எனக்கு புரியலை, ஏன்னா அதுக்கெல்லாம் ரொம்பவே ஒரு ஆழ்ந்த சிவ அன்பும் அந்த சிவ அறிவும் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணுமா, முயற்சி பண்ணும் பொழுது அதனுடைய வழிபடு தெய்வம் யாரோ, பாட்டுடை தலைவன் யாரோ, அந்த தெய்வத்தையும் அதை இயற்றிய அந்த சான்றோரையும் வணங்கி படித்தால் பொருள் புரியும் அப்படின்றத மகா பெரியவர் சொல்கிறார். உதாரணத்துக்கு திருமந்திரம் ஏதோ ஒரு பாட்டு, சிவன் அன்பு எனக்கு உண்டு, அந்த அன்போடு படிக்கிறேன், ஆனால் ஒரு பாட்டு எனக்கு புரியலை. அப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இதனுடைய தெய்வம் யார், சிவனை விட சிறந்த தெய்வம் இல்லை என்று பாடப்பட்டது திருமந்திரம். அப்போ சிவனையும் அதை எழுதிய திருமூலரையும் மனமாற பிரார்த்தித்து மறுபடியும் படித்தா புரிஞ்சிடும். அப்போ இந்த கண்ணபுரம் எது அப்படின்றதுக்கான க்ளூவையும் சுவாமிகளே வச்சுருக்கார். காலத்தால் எது எது எப்படி மாறும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சிங்கே நகரை, இப்போ நம்ம வேறு பேரால் காங்கேயம்னு கூப்பிட்றோம். அப்படி பெயர் மாறிய தலங்கள் எவ்வளவோ உண்டு. ஆனாலும் சுவாமிகள்
அந்த முருகனை வேண்டி நமக்காக எழுதிய பாக்கள். அதனால் அந்த பாடல்களில் உள்ள ஒரு சில வார்த்தைகளே நமக்கு அந்த சரியான முருகனுடைய அற்புத மூர்த்தத்தை தேட வழி கொடுக்கும். அப்பேற்பட்ட ஊர் தான் இந்த ஊர் கண்ணபுரம். நேத்திரபுரம்னு உண்டு. கண் உபாதைகள் ஏதாவது இருந்தால் இங்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய சண்முகப்பெருமான், ஆறுமுகன், அழகன் அவனுடைய அருளை பெற்று நல்ல கண் தானே தேவை. ஒரு தலத்துக்கும் போய் சுவாமியை கண்ணார பார்க்கணும். இவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய நடராஜாவை பார்த்தா மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தேன்னு நம்முடைய நாவுக்கரசர் பாடியிருக்காருனா, அப்போ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சுவாமியினுடைய அழகை காண்பது தானே வாழ்க்கையினுடைய நோக்கம். அதனால் கண் உபாதைகள்லாம் இருந்தால் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய அழகான தலம்தான் கண்ணபுரம். இது காங்கேயத்திற்கு அருகே ஈரோட்டில் உள்ள தலம். வாருங்கள், முருகனின் அருளை பெறுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.